பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ அதை பண்ணாருன்னும் போது அது வந்து ஒரு பாராட்டு பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொலிட்டிக்கலாக ப்ளூ பண்ணாதீங்க. விஜய் பண்ண மாதிரி நீங்கள் மேபி ஆக்ஷன் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கலாம். நான் ஆஃபன் அவரை கவனித்த வரைக்கும், அவரை ஃபாலோ பண்ண வரைக்கும் ஹி ஹேஸ் தட் பிரதர்லி டச் ஆல் த டைம். நாட் ஜஸ்ட் மூவிஸில், நிறைய இடத்துல அவங்களோட அணுகுமுறையில் கூட ஐ நோட்டிஸ்ட் தட் ஹி ஹேஸ் தட் பிரதர்லி டச். ஐ விஷ் அண்ட் ஹோப் தட் அது நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்து, அண்ட் ஐ விஷ் ஹி சஸ்டெயின்ஸ் தட். எல்லாருக்கும் வராது, இட்ஸ் அ போல்ட் மூவ். இங்கே வந்து கிரவுண்ட் லெவலில் இவரும் பேசணும். வெறும் ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போடுறது ஆர் வந்து கவர்னரை போய் பார்க்குறதுல இருக்கக்கூடாது. வாட் இஸ் இஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு, பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே வந்துட்டாரு. ஸோ ஸ்டில் வந்து நான் ட்விட்டரில் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், ஆன்லைன். விஜய் சார் வந்து பாவம் சார், அவரை விட்டுருங்க. ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவும் மக்களுக்காகவும்லாம் வரல, அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டு சார். அவர் சினிமாவில் இருக்கும் போது என்ன பண்ணார்? அப்பயுமே இதை பண்ணியிருக்கலாம்ல. அவங்களாம் டேரெக்டாகவே இப்போ யாரை வேணாலுமே பார்க்கலாம், நம்மளால தான் பார்க்க முடியாது. ஸோ அப்போ நடக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்த இஷ்யூ வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ப்ளோ அப் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, சார்னா யார் என்ன ஏதுன்ட்டு. இது ஒரு பார்வையில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல என்ன ரெமெடி பண்ண முடியும், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்கா, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்களா இல்லையா, இதெல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் கிடையாது. அதை வந்து அவங்க பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆளுங்கட்சி தப்பு பண்ணிட்டாங்க அப்படி தான். அது வந்து ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி, உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட 12th முடிச்சா நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து போகணும், கிடைச்சா நம்ம கண்டிப்பாக ஜாப் பிளேஸ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இப்படி நடந்ததுன்றது எங்களுக்கு ரொம்ப. ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் thousands in a day. ஒரு நாளில் போக வர நாங்களே அனுபவிச்சிருக்கோம். ஒரு நாள் கூட பஸ்ஸில் நான் வந்து நிம்மதியாக போயிட்டு வந்தது கிடையாது. Yes, I'm very happy and confident that lot of other political leaders are coming forward and steps எடுக்கறாங்க, இத பத்தி போல்டா பேசுறாங்க. On the other hand, I also feel in general women's safety has to be taught and have to be touched, and as simple as ஒரு periods பத்தி பேசுறதுக்கு இன்னிக்குமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸே என் பக்கத்துல கூச்சு போடுவாங்க, சத்தமா பேசாத, right? And they'll feel like பசங்க இருக்காங்க பக்கத்துல. அந்த டபுவை உடைச்சிட்டோம் அப்படின்னா பொண்ணோட உடல்ங்கிறது உடல் தான் ஆஃப்டர் ஆல். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றது ஓகே. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி நடந்தது ரொம்ப இது. இப்போ என் பொண்ணே அந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அங்கேயே பாதுகாப்பு இல்லைன்றப்போ வேறு எங்கே தான் பாதுகாப்பாக கிடைக்கும்? பெண்கள் வந்து எங்கே தான் நிம்மதியாக இருக்க முடியும்னு தெரியல. எல்லாரையுமே தப்பாக சொல்லிட முடியாது. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சிலர் இப்படி இருக்காங்க, அது சமூகத்தில் எப்படி வெளிவரதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு இடத்துல இப்படி நடக்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலி. இதை யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஆக்சுவலி. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த கேம்பஸில் வந்து இத்தனை நாள் ஒரு சிசிடிவி கூட இல்லாமல் இருக்குங்கிறது எனக்கு ஸ்டில் இட் இஸ் அ பிக் கொஸ்டின் ஃபார் மீ. மோரோவர் இந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்தது ரொம்ப தப்பு. இது ஆக்சுவலி யாராக இருந்தாலும் இந்த வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கக்கூடாது. அது எப்படி வந்துச்சுங்கிறது சீரியஸாக தெரில. அது ஒரு பெண்ணோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக அது இம்பேக்ட் இருக்கும். அதை வந்து ரிலீஸ் ஆக விட்டுருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது நாளைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அனுப்பலாமா வேணாமாங்கிற ஒரு கொஸ்டினும் இது உண்டாக்குது. மோரோவர் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஆள் அங்கே உள்ளே இருக்காங்க, ஒரு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி இருக்க முடியுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. இதை நம்ம நாளைக்கு யாராக ரெஃபர் பண்ணாலும் இனிமேல் இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு மைண்டில் இருக்கும். அதுக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த யூனிவர்சிட்டி இதுலேருந்து வந்து ஒரு கேரண்டி வந்து தே ஹேவ் டு கிவ். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டும் வந்து தே ஹேவ் டு என்ன சொல்கிறது, பாதுகாப்பாக அவங்க வந்து உறுதிப்படுத்தணும். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க உறுதிப்படுத்தணும். ஆக்சுவலி வந்து ஒரு பொண்ணாக இருக்கும்போது வந்து இந்த இஷ்யூ இந்த அளவுக்கு பெருசாக ஆகியிருக்கு. ஆனால் என்னென்னா அதுக்கான ஒரு ரிலீஃப் இப்போ வரைக்கும் கிடைக்கல. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு டிஸ்கஷனாக எடுத்து பேசுகிறாங்களே ஒழிய அதுக்கான ஒரு சொல்யூஷன் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இதெல்லாம் வந்து தெரியல, அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல. மேபி இதை வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனாக எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அவங்க சைடில் அதை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்களோ, அந்த பொண்ணை பற்றி யோசிக்காமல் அந்த ரிலீஃப் பற்றி யோசிக்காமல் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ண பார்க்குறாங்களோன்னு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம் சார், இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல, அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் இது மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிகாஸ் முதல்லலாம் இது மாதிரி எந்த சேஃப்டி மெஷர்ஸும் கிடையாது. பட் இப்போ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, இது இருக்குது. அவர் போனவர் வந்து ஏதோ பிரியாணி ஷாப் வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கு அது உள்ளே என்ன வேலை, அவரால் எப்படி உள்ளே போக முடிஞ்சுது, இவ்வளோ தைரியமாக ஒரு வேலையை செய்ய முடிஞ்சுன்றது ரொம்ப ஷாக்கான விஷயமாக தான் இருக்குது. யாரோட தைரியத்தில் இல்லை யாரோட இதில் அவர் உள்ளே ஏன்னா இப்போ என்னால் உள்ளே போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் அவர் அந்த டைமில், அதுவும் அந்த ரோடு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்க ரோடு தான், அந்த டைமில் 7 o'clock வந்து அவர் எப்படி அவ்வளோ தைரியமாக உள்ளே போனார்?
அது உள்ளே எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாமல் எப்படி இருந்தது, அந்த கேமரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. கேமரா வைக்கிறது வந்து சார், கேமரா வச்சுட்டு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த கேமராவில் அது என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு அந்த கேமரா என்ன கேட்டால் வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு கேமரா வைக்கிறீங்கன்னா அதை வந்து 24/7 பார்க்கறதுக்கு ஒரு ஆளை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ முக்கியமான இடம். அது ஒரு யூனிவர்சிட்டின்னு கிடையாது, பொதுவாகவே இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு பிக் பாஸ்லேயே அவ்வளோ கேமரா வச்சு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்களா, எதுக்கு அது? ஸோ இது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கேமரா சுற்றி வைக்கிறீங்கன்னா 24/7 பார்க்கறதுக்கு ஒரு ஆளை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். ஃபால்ட் நடந்ததுக்கப்புறம் இது நடந்தது யார், இது என்ன பண்ணாங்கன்றதுல அதில் 10 பைசாக்கு பிரோஜனமே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம்தான். அவங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்கள வந்து அவங்க வீட்டில் ஒரு குழந்தையா பார்த்தாங்கன்னா சத்தியமாக அவருக்கு மனசில் அது வந்திருக்காது. ஏன் இது நடந்ததுன்னு தெரியல. கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. ஒரு காலேஜ்லேயே வந்து அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நடக்கவும் விட்டுருக்கக்கூடாது. பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அது நினச்சி ஒரு மென்னாக ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. டைமில் எல்லோரும் பேசுகிறது நல்லா தான் இருக்குது, ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்க்கலாம். அவர் வந்ததே அரசியலுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம்தான். பார்க்கணும் இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும் அவருக்கு. அண்ட் வந்து இப்போ நான் இங்கே பண்ணுற ப்ரொட்டஸ்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது பேடு சில்லியாக தான் தோணுது. ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்கு வந்து நான் தப்பு சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கோ ஃப்ரெண்டுக்கு வந்து இப்படி ஆயிருக்கு, கோ ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ஆயிருக்குன்னா அவங்க கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். பட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறது வந்து நான் வந்து ட்ரூவாக கண்டம் பண்ணுறேன். அண்ட் அந்த பொண்ணு வந்து ஒரு டைம் தான் அப்யூஸ் பண்ணாங்க, பட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டெய்லியும் அப்யூஸ் பண்ணுறாங்க, அரசியலுக்காக அப்யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்லி 30 மினிட்ஸ்க்கு வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்குமே ஒரு ப்ரெஷர் வந்து வருது. இப்போ அவர் நடுவில் வந்து சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஒரு சடங்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட் விக்டிம்ஸ்க்கு வந்து அவர் ரிலீஃப் கொடுத்துருந்தார். அவர் அப்படி தான் மீன் பண்ணார். அதுக்கும் அண்ணன் சீமான் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்தார். பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானும் கண்டனம் தெரிவிக்க தான் செய்கிறாங்க. பட் வந்து இப்போ ஏடிஎம்கே பண்ண அளவுக்கு பண்ணலை. இந்த பொண்ணு இப்படி டாபிக் பண்ணிட்டு we are making her a topic. What is she going through? What is she facing? Nobody asks. But still glad that people are taking efforts. இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் பக்கத்தில் இருக்கிற பசங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்க முதல்ல கூட நின்று ப்ரோ தப்பு அப்படின்னு பப்ளிக்கில் நடக்கும்போது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் அது கான்ஃபிடென்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன், அது ஒரு எஃபர்ட் லாட் ஆஃப் டைம்ஸ். எதுக்கு எங்கே போனாலும் அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் எல்லாருமே போயிடுறோம். Sexual assault has become just another part of women's life and I feel sorry for her and I heard Vijay has also taken a special steps. அவர் மூலிமா ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தால் நல்லது தான் ஜனங்களுக்கு. அரசியலில் வந்துட்டு அவர் நல்லது பண்ணார்னா ஓகே தான். அவரால் நல்லது நடக்குதுன்றப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவர் நல்லது செய்வாருன்றது அடுத்தடுத்து தெரிய வரும். அவரை பற்றி இன்னும் முழுசாக வெளில வரலைங்க, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதை பற்றி இப்போ தானே வந்திருக்காரு, இதுக்கப்புறம் தான் தெரியும். நல்லா இருக்கும் விஜய், நல்லா வந்தால் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். இந்த ஒரு இஷ்யூவில் இப்படி ஒரு ஆளுநரை போய் சந்திக்கிறது எப்படி பார்க்கணும்? நல்ல விஷயம் தான். அது போயிட்டு நல்ல முடிவு கிடைச்சதுன்னா நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து கவர்னர் எதுக்குங்கிற பதவியை வந்து கேட்டார் இவர், இதே விஜய் தான் வந்து. ஸோ இன்னைக்கு வந்து அவரே வந்து எதுக்கு ஆளுநரை போய் பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியல. இவர் வந்து டேரெக்டாக சிஎம் கூட இவர் போய் பார்த்துருக்கலாம், அவரோட ரெக்வஸ்ட் அவர் கொடுத்துருக்கலாம். வெதர் இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி நல்லா இருக்கோ இல்லையோ, இவரோட ஆஸை வந்து ஒரு சிட்டிசனாக வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இவரை வந்து சிஎம் கூட போய் பார்த்துருக்கலாம். இவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, இவருக்கு தெரியாத கான்டாக்ட்ஸ் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இவரே டேரெக்டாக அங்கே போய் பார்த்துருக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு ஸ்டெப்பை மறைச்சி ஏன் வந்து கவர்னரை போய் பார்த்துருக்காருங்கிறது இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் தான். இது வந்து எதிர்த்தாலுமே சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டை போய் கேட்கணும்னு நம்ம தான் போய் கேட்கணும். இவங்க எதிர்க்கிறாங்கிறதுனால நாளைக்கு சட்டசபையில் இவர் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் டிஎம்கே இருக்காங்க நான் போக மாட்டேன்னு இவர் சொல்ல முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் வந்து டைரெக்டாக போய் பேசணும். இதெல்லாம் வந்து பப்ளிக் இஷ்யூ. இவரை வந்து நாளைக்கு வந்து இவர் ஒரு பப்ளிக் ஃபிகர், பெரிய ஃபிகராக இருக்கார். பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தினால வந்து நான் முதலமைச்சரை பார்க்கல அப்படிங்கிறது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். பட் வந்து அது என்னன்னா கரெக்டான விஷயமா தெரியல. கண்டிப்பாக கரெக்டான இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா அவர் வந்து அடுத்து ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து குட்டு தான், கரெக்டான. சரி, இது வந்து இப்போது நெக்ஸ்ட் இயர் வந்து 26 எலெக்ஷன் வர்றதுனால மேபி எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத தாண்டி இது எல்லாருமே பேசக்கூடிய விஷயங்க. இது ஒரு பொண்ணுக்கு அநீதி நடக்குதுன்னா இப்போ பொண்ணு நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு ஈக்குவலாக பசங்களுக்கும் இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அநீதி நடக்குதுன்னா இது எல்லாருமே தான் குரல் கொடுக்கணுமே தவிர இதை பாலிட்டிக்ஸாக ஆக்கிறது, நம்ம இதனால் வெளியில் தெரியணும்னு நினைக்கிறது, நம்மளோட கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறது, இது மூலிமா நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. மக்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப உஷாராயிட்டாங்க. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அப்போலாம் வந்து வெறும் பேப்பர் மட்டும்தான். ஸோ இப்போது
நீங்கள் சாதாரண ஒரு ஆள் கேட்டால் கூட இப்போ என்ன நடக்குது கரண்ட்டில் என்ன நடக்குதுன்ற அப்டேட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டால் அது முட்டாள்தனம். ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்வீங்க? இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது பாலிடிக்ஸ்குள்ளே வந்து தான் செய்யணுன்றே அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ விஜயகாந்த் சார் பண்ணார், இப்போ இறந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அவர் அப்போலேருந்தே அதை பண்ணார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ மக்களுக்கு நிஜமாகவே நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலுமே செய்யலாம். நீங்கள் அது பாலிடிக்ஸாக அதை செலக்ட் பண்ண வேண்டாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் பேசுவார், இதை பற்றி நடவடிக்கை எடுப்பாருன்றது தெரியும். கண்டிப்பாக நல்லது நடக்கும், பார்க்கலாம் அவர் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுறாரா சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஏடிஎம்கே கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் கவர்னர்கிட்ட வந்து முறையிட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எடுத்தோடனே அவங்க வந்து ஒரு யார் இந்த சார் அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸாஜிக்ரேட் பண்ணதை விட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் பேசி இப்படி நாங்கள் பேசணும், இதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ அதை பண்ணாருன்னும் போது அது வந்து ஒரு பாராட்டு பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொலிட்டிக்கலாக ப்ளூ பண்ணாதீங்க. விஜய் பண்ண மாதிரி நீங்கள் மேபி ஆக்ஷன் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கலாம். ஷுவர் அவன் தப்பு பண்ணவன் வந்து கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும், அவன் கண்டிப்பாக பிஹைண்ட் த பாஸ் போகணும். பட் அதை தாண்டி ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அந்த யூனிவர்சிட்டி மேலேயுமே ஒரு தப்பான இது போகும். ஃப்யூச்சரில் வந்து அவங்க கிட்ஸை வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து பேங்கை விட மாட்டாங்க, விடுறதுக்கு வந்து யோசிக்கலாம். அதனால நான் ஆஃபன் அவரை கவனித்த வரைக்கும், அவரை ஃபாலோ பண்ண வரைக்கும் ஹி ஹேஸ் தட் பிரதர்லி டச் ஆல் த டைம். நாட் ஜஸ்ட் மூவிஸில், நிறைய இடத்துல அவங்களோட அணுகுமுறையில் கூட ஐ நோட்டிஸ்ட் தட் ஹி ஹேஸ் தட் பிரதர்லி டச். ஐ விஷ் அண்ட் ஹோப் தட் அது நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்து, அண்ட் ஐ விஷ் ஹி சஸ்டெயின்ஸ் தட். எல்லாருக்கும் வராது, இட்ஸ் அ போல்ட் மூவ். நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் இவரும் பேசணும். வெறும் ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போடுறது ஆர் வந்து கவர்னரை போய் பார்க்குறதுல இருக்கக்கூடாது. வாட் இஸ் இஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு, பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே வந்துட்டார். ஸோ ஸ்டில் வந்து நான் ட்விட்டரில் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், ஆன்லைன் இதுங்கிறது ஆமாம் அந்த மாதிரி இருக்குது வந்து. ஸோ விச் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் ஃப்ரம் விஜய் சார் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவரும் டைரெக்டாக களத்துக்குள்ளே வரணும், அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். விஜய் சார் வந்து பாவம் சார், அவரை விட்டுருங்க. ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவும் மக்களுக்காகவும்லாம் வரல, அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டு சார், அவர் சினிமாவில் இருக்கும் போது என்ன பண்ணார், அப்பயுமே இதை பண்ணியிருக்கலாம்ல. அவங்களாம் டேரெக்டாகவே இப்போ யாரை வேணாலுமே பார்க்கலாம், நம்மளால தான் பார்க்க முடியாது. ஸோ அப்போ நடக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதான் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு பாலிடிக்ஸ்னு ஒன்று தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வந்து தான் நீங்கள் எல்லாருமே செய்யணுன்றதே கிடையாதுன்றேன் நான். இப்போ இங்கே ஒரு பொண்ணு விழுந்துருக்குன்னா நான் கூட ஹெல்ப் பண்ணலாம், அது யாரோ ஒரு பாலிடிக்ஸ்லேருந்து யாரோ வந்து அதை செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அவர் வந்து சினிமாவில் இருக்கும் போதும் இதை செஞ்சுருக்கலாம், இல்லை பாமர மக்கள் யார் வேணாலுமே இதை செய்யலாம். அதுக்கு இதை வந்து செலக்ட் பண்ணிக்காதீங்க, அதுக்கான இடம் அது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் வாஸ் வெரி ஈஸிலி எக்ஸ்பெக்டட். கொல்கட்டா கேஸ் ஆகட்டும், இல்லை எங்கே எடுத்துக்கோங்க, ரினவுண்ட் அப்படிங்கிறது யாருங்க ரினவுண்டுன்னு சொல்லுவோம்? ஒரு விஷயத்தை நீங்கள் பெருசாக இருக்கும்போது ஐதர் இட்ஸ் பிக் இன் சைஸ் ஒரு பிக் இன் நேம், அவ்வளோதான். அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், டி நகர் ரோடாக இருக்கட்டும், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஐம் ஆஃப்டர் ஆல் அ உமன், அண்ட் நான் என்ன ஒரு ட்ரெஸ் போடணுன்னா கூட அது என்னோட பிரச்சனை. சிம்பிள் அஸ் தட். தேங்க்யூ.